பஸ்கா என்று சொல்லும் பொழுது அது கடந்து போகுதல் என்ற ஒரு அர்த்தத்தை உடையது. நம்முடைய தேவன் கடந்து போகிறவர், எல்லாவற்றையும் கடந்த ஒரு கடவுள் என்ற ஒரு வார்த்தை நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கூட ஆபிரகாமுக்கு எபிரேயன் என்ற ஒரு பெயர் வந்ததற்கு காரணம், 2 நதிகளை கடந்தவன் என்பதற்கு எபிரேயு பதத்தில் எபிரேயர் என்று கடந்தவர்கள் என்று அதற்கு பொருள். ஆக தேவன் கடந்தவர், ஆபிரகாமை கடந்தவன் என்று சொல்லி பெயர் வைத்து அவர்களை வழி நடத்தினவர், இஸ்ரவேலரை எகிப்தை விட்டு கானான் தேசத்திற்கு கடந்து போக பண்ணினவர். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பரிசுத்த திருவிருந்து என்கின்ற பஸ்காவை அவர் ஆசரித்த பின்பு அவர் மரணத்தை ஜெயித்து அவர் வெளியிலே வந்தாரோ, அதே போல ஒரு மரணத்தை, உலக மரணத்தை கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கடந்து போகுதல் என்கின்ற பஸ்காவை பழைய ஏற்பாட்டிலும் அதை இயேசு கிறிஸ்து பரிசுத்த திருவிருந்து என்கின்ற ராபோஜனம் என்கின்ற ஒரு பெயரிலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.